பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களாம். என்னடி இது, எப்படி வந்தாங்க தெரியலையேமா. என்னம்மா இது, கல்யாணம் நடக்காதுன்னு நாம நினைச்சிட்டு இருந்தா இவங்க எல்லா சீரசனத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க. நீயும் போஸும் அந்த ரூம்ல இருந்தத காவியா ஒழுங்கா பார்த்தால இல்லையா? நடந்ததெல்லாம் அவ கண்ணால பார்த்தாமா. போஸ வேற பலார் பலார்னு அரைஞ்சு நல்லா திட்டிட்டு தான் போனா. இந்த உலகத்திலே பெரிய திருட்டு எது தெரியுமா? இன்னொருத்தவங்களோட உழைப்பு திருடுறதுதான். ஒருத்தர் பண்ண வேலைய இன்னொருத்தர் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு அது மூலமா புகழ அனுபவிக்கிறாங்களே, அது ரொம்ப தப்பான செயல். நேத்து நடந்த விஷயத்தெல்லாம் அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேமா. நீ எதுவுமே பிரச்சனை பண்ணாம நல்லபடியா கல்யாணத்துக்கு புறப்பட்டு வந்திருக்கியம்மா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நாளை கொடுத்து வச்சிருக்கணும். எங்க நீ கல்யாணத்தை நிப்பாட்டிடுவியோன்னு நாங்களும் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். இங்க பாருமா, அந்த போஸ் மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கைய வீணாக்கிடாத. முதல்ல உங்க அப்பா கிட்ட போய் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லு. நான் சும்மா ஒன்னும் சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்க வரல. போஸ் மேல செம காண்டுல வந்திருக்கேன். நானே கல்யாணத்தை இப்ப நிறுத்துறதா இல்ல அவன் என் கழுத்துல தாலி கட்ட வருவான்ல அப்ப நிறுத்துறதான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். அன்னைக்கே ஒரு குடுகுடுப்புக்காரன் சொன்னான், இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது, கடைசி நிமிஷம் வரைக்கும் பரபரப்பா போகும்னு. மாமா, போஸுக்கு நீங்க 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னீங்கல்ல, அதை இப்பவே நீங்க சாமி ரூம்ல வச்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.